முதலாவதாக இந்த யோய்தா அப்படிங்கிறவரு தாவீதின் வம்சம் அழிந்து விடாதபடி அதை காத்ததிலே ஒரு பெரும் பங்கு வகித்தார். இரண்டாவது காரியம், அவனை ராஜாவாக உட்கார வைப்பதிலே இவர் திட சித்தமாக இருந்து ரொம்ப சட்டிலா யோசனை பண்ணி அதை அழகாக செயல்படுத்தி முடித்த ஒரு ஆசாரியராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவாக அபிஷேகித்து முடித்த உடனே யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். தானுடையவர்களாக என்றென்றைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜனங்கள் அங்க வாக்கு கொடுக்கும்படியாக, ராஜா அங்க வாக்கு கொடுக்கும்படியாக தன்னையும் திரும்ப ஒரு அர்ப்பணிப்பிற்குள்ளாக அவர் நடத்துகிறார். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நம்ம இருக்கிற நாட்கள் எல்லாமே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருந்தா மட்டும்தான் தேவன் நம்ம உபயோகப்படுத்த முடியும். நம் மூலமாக தேவனுடைய நாமமும் மகிமைப்பட முடியும்.